தமிழக மீனவர்களை கொன்றுவிட்டு தமிழகத்தில் வியாபாரம் செய்துவிட முடியாது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எச்சரிக்கை செய்கிறோம். மதுரையில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேட்டி. மதுரையில் உள்ள இலங்கை நாட்டை சேர்ந்த தொழிலதிபருக்கு சொந்தமான தம்ரு பர்னிச்சர் கடையை இழுத்து மூடும் போராட்டம் நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை அண்ணா நகரில் உள்ள தம்ரு பர்னிச்சர் கடை அருகே போராட்டம் நடைபெற்றது. 850க்கும் மேற்பட்ட மீனவர்களை கொலை செய்த இலங்கை நாட்டின் மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என போராட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன், மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜக்கையன் கூறுகையில், இந்திய அரசின் நட்பு நாடுகளின் பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொலை செய்யப்படும் போது இந்திய அரசு மௌனம் காக்கிறது. 850 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவொரு மீனவருக்கும் இழப்பீடு வழங்கவில்லை. இலங்கை அரசு மீது ஒன்றிய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என கூறினார். பின்னர் மே 17 இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கூறுகையில், சுதந்திர தினத்தன்று வீடுகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என பிரதமர் கூறுகிறார். வீட்டுக்கு வீடு தேசிய கொடியை ஏற்றினால் இலங்கை கடற்படையிடமிருந்து ஒன்றிய அரசு தமிழக மீனவர்களை காப்பாற்றி விடுமா? 2021 குஜராத் மீனவர் கொலை செய்யப்பட்ட போது பாகிஸ்தான் தூதர் நேரில் அழைக்கப்பட்டு கண்டனம் பதிவு செய்யப்பட்டது. குஜராத் மீனவருக்கு ஒரு நீதி, தமிழக மீனவருக்கு ஒரு நீதியா? மீண்டும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை துன்புறுத்தினால் தமிழகத்தில் உள்ள இலங்கை நிறுவனங்கள் அப்புறப்படுத்தப்படும். தமிழகத்தில் 1 டிரில்லியன் பொருளாதார வாய்ப்புகள் உள்ளதால் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழகத்தில் வியாபாரம் செய்கின்ற போக்கு தொடர்ந்து நடக்கிறது. இந்த படுகொலைகளுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த கடற்படை மீது ஒரு வழக்காவது பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தால் அது இலங்கை கடற்பகுதியில் நடப்பதாக தமிழக அரசு, இந்திய அரசு சொல்லுகிறது. நாங்கள் கேட்கிறோம், கடற்பகுதியில் அந்த படுகொலைகள் நடக்கும் பொழுது இவர்கள் ஏதோ நேரில் போய் பார்த்ததை போல ஒன்றிய அரசினுடைய நிர்வாகிகள், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். கடற்பகுதியில் இலங்கை அரசு திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை அடித்து கொலை செய்கிறார்கள். இங்கே இலங்கை அரசினுடைய பல்வேறு நிறுவனங்கள், சிங்களவர்களுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான கோடியில் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நூறுகளுக்காக, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக மீனவர்கள் கடற்பகுதியை தாண்டி கொஞ்சம் சென்றாலும் கூட அவர்களை கொலை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கடற்பகுதியிலே மீன் பிடித்தால் கூட அவர்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள், அல்லது படகின் மீது இன்னொரு படகை மோதவிட்டு மூழ்கடித்து அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கொலைகளுக்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நாம் கேட்பது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இலங்கை அரசு அல்லது இலங்கை நிறுவனங்கள் சொல்லட்டும். ஆனால் நீதிமன்றத்திற்கே போக விடாமல் இவர்கள் வழக்கே பதிவு செய்ய மறுப்பது எப்படி நியாயமாக இருக்கும்? மீனவர்களுடைய உயிர் என்ன அவ்வளவு சாதாரணமானதா? ஒரு மனித உரிமைக்கான, மனித உயிருக்கான விலை என்பது ஒன்றிய அரசு அதற்கான எந்த விதமான மதிப்பீடும் செய்வதில்லை. குஜராத் மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் மோடி பொங்கி எழுகிறார். தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் மௌனம் காக்கிறார். இதுதான் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடா? தமிழக அரசினுடைய அல்லது தமிழ் மக்களுடைய வணிகம் மட்டும் அவர்களுக்கு இனிக்கிறது. ஆனால் தமிழ் மக்களுடைய அந்நிய செலாவணி அவர்களுக்கு இனிக்கிறது. தமிழ் மக்களுடைய உயிரை ஒரு மதிக்காத பொருட்டாக இந்த அரசு, ஒன்றிய அரசு இருக்கிறது. ஆகவே மோடி அரசு உடனடியாக இந்த படுகொலைகளுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லை என்று சொன்னால் சிங்களவர்களுடைய நிறுவனங்களை, வணிகத்தை முடக்குகின்ற வகையில் நாங்கள் செயல்படுவோம். அது மட்டுமல்ல, உடனடியாக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கை அரசு மீது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். கடந்த வாரம் ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற தமிழ்நாட்டு மீனவர்கள் 2 வரை இலங்கை கப்பல் படை படகை மோதவிட்டு கடலில் மூழ்கடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். 3 வருடங்களுக்கு முன்பு கோட்டைப்பட்டினத்திலிருந்து சென்ற ராஜ்கிரண் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறாக 850 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இலங்கையினுடைய இராணுவத்தின் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. சர்வதேச மட்டத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்திய அரசு முறையான சட்டபூர்வமான ஒரு கண்டிப்பையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளலை. 850 பேர் கொலை செஞ்சும் வழக்கே இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய கப்பல் படை. இப்ப இவ்வளவு தூரம் தமிழ்நாடு மீனவனை கொலை செய்யலாம் என்று இந்திய அரசே ஒப்புதல் கொடுத்ததை போல ஒரு வழக்கை கூட பதிவு செய்யாமல் கடத்தி வருகிறார்கள். இப்பொழுதும் எந்த வழக்கையும் பதிவு செய்வதற்கு காவல்துறை மறுக்கிறது. இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டை அப்படியே தமிழ்நாட்டு காவல்துறை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே உடனடியாக அவர்கள் மீது இலங்கையினுடைய இராணுவத்தின் மீது கடற்படையின் மீது கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். 2021 ராஜ்கிரண் படுகொலை செய்யப்பட்ட பொழுது உடல் கூராய்வை செய்வதற்கு மறுத்தார்கள், வழக்கு பதிவு செய்ய மறுத்தார்கள். இங்கே மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதற்கான உத்தரவை பெற்று பிணக்கூராய்வு நடத்தப்பட்டது. அப்ப ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த முறையை ஏன் தமிழ்நாடு காவல்துறை பின்பற்றவில்லை இந்த சமயத்திலும் என்ற கேள்விக்கு ராமநாதபுரத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்து பேசிய பொழுது, ஆட்சியாளரை பார்த்து பேசிய பொழுது எந்த பதிலும் சொல்லலை. இப்பொழுது வரைக்கும் மறு பிணக்கூராய்வு நடத்தப்படலை, வழக்கும் பதிவு செய்யப்படலை. இது என்னன்னு கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இலங்கையினுடைய கடல் பகுதியில் நடந்ததுன்னு சொல்றாங்க. இலங்கையின் கடல் பகுதியில் நடந்தது என்று எப்படி உத்தரவாதப்படுத்துறாங்கன்னு இது வரைக்கும் எந்தவித ஆதாரத்தையும் கொடுக்கல. ஒருவேளை இலங்கையின் கடற்பகுதியில் நடந்தது என்றால் அதை இலங்கை அரசு நமது நீதிமன்றத்தில் வந்து தெரிவிக்கட்டும். இரண்டாவது, இலங்கை கடற்பகுதியில் கொலை நடந்தால் இலங்கை அரசும் கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அந்த வழக்கை ஏன் இலங்கை அரசு பதிவு செய்யவில்லை என்று இந்திய அரசு கேள்வி கேட்க வேண்டும். இது குறித்தான புகாரை சர்வதேச மன்றத்தில் அளிக்க வேண்டும். இப்படி எதுவுமே நடக்காம ஒவ்வொரு முறை கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் கடிதம் எழுத வேண்டியது இருக்கிறது. அந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இச்சமயத்தில் தான் சிங்கள கடைகள் தமிழ்நாட்டில் பெரிய வணிகத்தை பண்றாங்க. பல 100 கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்காங்க. இந்த தம்ரோ பர்னிச்சர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடை ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பல 100 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடத்துக்கும் சம்பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 40க்கும் அதிகமான கடைகள் இருக்கிறது. சில ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மீன்களுக்காக எங்க மீனவனை படுகொலை செய்யக்கூடிய உன்னுடைய நிறுவனம் எங்கள் மண்ணில் எதற்கு என்ற கேள்வி எழுப்புகின்றோம். இது ஏதோ சட்டவிரோதமாகலாம் இல்லை. 2013 தமிழ்நாடு சட்டசபையில அன்றைய அதிமுக அரசு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு ஏகமனதாக இலங்கையின் மீது பொருளாதார தடை வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையிலான சட்டப்பூர்வமான போராட்டமாக நாங்கள் இப்பொழுது மேற்கொள்கிறோம். நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சிங்கள கடைகள் இங்கே மூடப்படணும். ரணில் விக்ரமசிங்கே ஒரு நாட்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்களவர்களே தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் $1 trillion எக்கானமி இருக்கிறது, அங்கே சென்று வணிகம் செய்து பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லியிருக்கார். ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை கொடுக்கிறோம். எங்க மீனவனை கொலை பண்ணிட்டு எங்க தமிழ்நாட்டில வந்து வியாபாரம் பண்ணலாம் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்க என்றால் உங்களுடைய நிறுவனங்கள் இங்கே இழுத்து மூடப்படுகின்ற வேலையை நாங்கள் செய்வோம். ஜனநாயக ரீதியிலே அனைவரும், அனைத்து தமிழரும் புறக்கணித்து இந்த கடைகள் மூடப்படும் என்பதை இச்சமயத்தில் உத்தரவாதமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கடைகள் நிச்சயமாக மூடப்படும். எங்க மீனவன் கொலை செய்யப்பட்டதற்கு எதிரொலியாக உங்கள் கடைகள், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் மூடப்படும் என்பதை இச்சமயத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பிறகாவது தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய படுகொலைகள் நிற்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இல்லை என்றால் இந்த போராட்டம் மேலும் மேலும் தீவிரமடையும். நாளை தூத்துக்குடியில போராட்டம் இருக்கிறது, நாளை மறுநாள் திருச்சியில இருக்கிறது, அதற்கு அடுத்த நாள் தஞ்சையில இருக்கிறது, அதுக்கு பிறகு வேலூர்ல இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியான போராட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆகவே இதை எளிதெல்லாம் விடமாட்டோம். எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கணும். தமிழ்நாடு முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உடனடியாக இதற்கான கொலை வழக்கை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்ய மறுக்கிறது. நாங்கள் நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்றுதான் வழக்கை பதிவு செய்யக்கூடிய நிலையை எங்களுக்கு உருவாக்கி விடாதீர்கள் என்பதை சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.